அதாவது படத்துல ஜீவா சார் அண்ட் அருள் சார் இவங்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் மாரி காமிக்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே கபடி பிளேயர்ஸ். அதாவது நம்ம ஜீவா சார் வந்து கபடியில டிஃபென்ஸ்ல கலக்குவாரு. அண்ட் நம்ம அருள் சார் வந்து கபடியில அஃபென்ஸ்ல கலக்குவாரு. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ற ஏஜ் வந்துட்டு ஸோ இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பசங்களுக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறாங்க. அதாவது ஜீவா சார் அப்பா வந்து ஜீவாக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு. அண்ட் அருள் சார் அம்மா வந்து அருள்நிதி சாருக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி டிராவல் ஆகுன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த படம் எத்தன பேர் டிவில பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. டிவில பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குமான்னு தெரியல. ஆனா, எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா, இந்த படம் சரியான ஒரு டைம் பாஸ் படங்க. அதாவது 2 ஹார்ஸ் உங்களுக்கு டைமே போக மாட்டேங்குது. ஏதாவது படம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த படம் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் பாஸ் செம்மையா இருக்கும் இந்த படம். இத ஏன் சொல்றேன்னா, என்னதான் இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா ஜானர்ல வந்தா கூட, இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படங்க. ஏன்னா, ஒரு கமர்ஷியல் படத்துல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு லவ் சீன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீன்ஸ், ஒரு காமெடி சீன்ஸ் இது எல்லாமே தானே எதிர்பார்ப்பீங்க. இது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அது கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராவே இந்த படத்துல வந்திருக்குங்க. எனக்கு பர்ட்டிகுலரா இந்த படத்துல பிடிச்ச விஷயம்னா, ஜீவா சார், அனில் சார் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், பாலானா, ரோபோனா இவங்களோட ஒன் லைன் காமெடி அண்ட் இந்த படத்தோட கபடி சீக்வென்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் தாறுமாறா இருக்கும். அண்ட் இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வென்ஸ், சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே, எனக்கு இந்த படத்துல செட் ஆகாத விஷயம்னா, அருள்நிதி சார், பிரியாமணி மேம் இவங்களோட போர்ஷன்ஸ் தான். அத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கலாமோன்னு சொல்லி தோணுச்சுங்க. மத்தபடி எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி டைம் பாஸுக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த படத்த தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இந்த படத்துல கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். இதெல்லாம் ஓகேனா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 3 தமிழ் மூவிஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நெனச்சேன். நீங்க ஆல்ரெடி இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்லி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது தமிழ் அண்டர் மூவி நேம் தெரியும்னா, அந்த மூவி நேம் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ குடுக்கேன். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட பேஷன்ஸ்க்கும், அட்டென்ஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.